அடுத்தது சதாவரி அப்படிங்கிறத நம்ம வந்து பயன்படுத்தலாம். இது ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி செய்யக்கூடியது. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீர் இல்லைன்னா வெதுவெதுப்பான பாலோட வந்து உணவுக்கு அப்புறமா வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். ஊற வச்ச எள்ளு இல்லை வறுத்த எள்ளு வந்து எடுத்துக்கிறது நல்லது. இது ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் உங்கள் உடம்புக்கு கொடுக்கறதுனால ஈஸ்ட்ரோஜன் குறையிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி செய்யும். அதே மாதிரி ஆளி விதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது உங்கள் பாடியில் ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து சரி செய்யும். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய மலக்குடலை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு திரிஃபலா சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம். அமுக்குரா மாதிரியான சூர்ணங்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். செம்பருத்தி சேர்ந்த டீ வந்து எடுத்துக்கலாம். இது கூட ஸ்ட்ரீகேர் வகையான கேப்சூல்ஸும் வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த மெனோபாஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் வந்து நம்ம தடுத்துக்கலாம். ஸோ 5ஆவதாக நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல கொஞ்சம் உடம்புக்கு நல்ல கூலிங் கொடுக்கக்கூடிய எண்ணெய்களை வச்சு நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது. சந்தனாதி தைலம், அதே மாதிரி அசை தைலம்னு சொல்லக்கூடிய சீரக தைலம், இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா ஹார்ட் ஃப்ளாஷஸ் வர்றது, வெஜைனல் ட்ரைனஸ் வர்றது, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம குறைச்சிக்கலாம். இந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிகேர், his wellness for her happiness. ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.